கலை தாகம் கொண்ட மிதனராசி அன்பர்களே, இதுவரை பாக்கியஸ்தானத்திலே இருந்து வந்த சனி பகவான் கர்மஸ்தானம் இடம்பெயர்கிறார். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் விரயபாவ பலன்கள் சில பாதிக்கப்படுகின்றன. சக்தி மீறிய செலவு உங்களுக்கு ஏற்படக்கூடும். தண்ட செலவு, தேவையற்ற சாமான்கள் வாங்கி குவிப்பது என விரயம் ஏற்படலாம். கவனம் தேவை. சேமிப்பு சற்று குறையலாம். சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள கோயில் குளம் சென்று வரலாம். ஆலய தரிசனம் நன்று. குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு. பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால சேமிப்புக்கு நீங்கள் செலவு செய்யலாம். இவ்வாறு சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்ல பலன் அளிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவைப்படும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணிமாறுதல் சற்று தாமதமாகலாம். ஊதிய உயர்விலே எந்த தடையும் இருக்காது. பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற மனக்குழப்பம், தாழ்வு மனப்பான்மை சற்று உருவாக்கக்கூடும். சனி பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக சதுர்த்த கேந்திரமான 4ஆம் இடம் கன்னி ராசியை பார்வையிடுகிறார். வீடு பராமரிப்பு பணிகளின் செலவு ஏற்படலாம். வண்டி வாகன பராமரிப்பு செலவு ஏற்படலாம். உற்றார் உறவினரிடம் நீங்கள் திடீர் மாறுதல்கள் உங்களுக்கு திகைப்பை கொடுக்கக்கூடும். அண்டைய நாளிலே தாயாதிகளுடைய பேச்சுவார்த்தையிலே நீங்கள் மிக கவனம் தேவை. அலைச்சல், அகால போஜனம் என்பதால் உங்கள் தோற்ற பொலிவிலே சற்று பாதிப்படையலாம். தாய் தந்தையர் உடல்நலத்திலே சற்று கவனம் தேவைப்படும். சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசு ராசினை கலத்தர பாவத்தை பார்வையிடுகிறார். தொழிலிலே உங்களுடைய பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்யாமல் செயல்பட வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும். இல்லத்திலே சுபகாரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து சிற்சில தாமதத்திற்கு பின் ஒவ்வொன்றாய் நடந்தேறும். மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து நிதானமாக பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. பயணத்தின் போது சாலையிலே கவனம் தேவை. சனி பகவான் 10வது பாவத்திற்கு அமர்ந்திருப்பதால் இதுநாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் ஒவ்வொன்றாய் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். திறமைக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அதிகரிக்க தொடங்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்லபடியாக மேம்படும். தொழிலிலே இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும். தாய் தந்தையர் கருத்து வேறுபாடு சற்று ஏற்பட்டு விலகும். குடும்பத்திலே விழா களை கட்டும். அடுத்தடுத்து சுபகாரியங்களால் இல்ல மகிழ்ச்சி ததும்பும். வீட்டின் ஒளிவு கூடும். சிற்சில செலவுகள் உங்களுக்கு இல்லத்தினுடைய பராமரிப்பு பணியிலே ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சிறிய தாமதத்திற்கு பின் புதிய வீடு, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடும். மாணவர்கள் பொழுதுபோக்கை தவிர்த்து படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். கடின உழைப்பால் மதிப்பெண்கள் அவர்களுக்கு நல்லபடியாக கூடும். உத்தியோகஸ்தர் கீழ்ப்பணியும் பணியாளர்களிடம் சகஜ நிலையுடன் பழக முயற்சிக்க வேண்டும். சக ஊழியர்களுடைய வேறுபாடுகள் ஒவ்வொன்றாய் களையப்படும். மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் செய்கின்ற கடின பணிகளால் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைத்துவிடும். வியாபாரிகள் கூட்டு தொழிலே ஜாக்கிரதையுடன் முதலீடு செய்யவும். வாரா கடன்கள் அனைத்துமே வசூலாகும். விவசாய தொழில் மேம்பாடடையும். பையில் நல்ல விளைச்சலை கொடுக்கும். நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டையும் நீங்கள் நிச்சயமாக தவற விடக்கூடாது. ஓம் நமசிவாய நமக, ஓம் நமசிவாய நமக, ஓம் நமசிவாய நமக என்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் விடாமல் 21 முறைக்கு ஜபித்து வருவதனால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்த அருள எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.